திருச்செந்தூர் சுவாமி சண்முகர் கடலில் கண்டெடுக்கப்பட்ட மெய்சிலிர்க்க வைக்கும் வரலாறு தெரியுமா? முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூரில் உற்சவர் சண்முகர் சிலை உள்ளது. கிபி 17ஆம் நூற்றாண்டில் டச்சு நாட்டு கடல் கொள்ளையர்கள் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் கொள்ளையடிப்பதற்காக அவர்கள் படைகளுடன் கோவிலுக்குள் புகுந்துள்ளனர். அங்கு இருந்த கற்சிலைகளையெல்லாம் அடித்து உடைத்த டச்சு நாட்டு கடல் கொள்ளையர்கள் கோவிலுக்குள் தெற்கு நோக்கி வீற்றிருந்த சுவாமி சண்முகர் ஐம்பொன் சிலையை கொள்ளையடித்துச் சென்றனர். இதன் பிறகுதான் முருகனின் ஆட்டம் ஆரம்பித்தது. திருச்செந்தூரில் இருந்து கப்பல் புறப்பட்ட சிறிது தூரத்தில் கடலுக்குள் பெரும் புயலும் இடியுடன் கூடிய மழையும் பெய்துள்ளது. புயலால் நிலை குலைந்த டச்சுக்காரர்கள் அந்த இடத்தில் இருந்து நகர முடியாமல் கப்பலில் தத்தளித்தனர். அச்சத்தில் இருந்த டச்சுக்காரர்கள் திடீரென கொள்ளையடித்து வந்த சுவாமி சண்முகர் சிலையை கடலுக்குள் தூக்கி வீசிவிட்டனர். அடுத்த நொடியே புயலும் மழையும் நின்றுவிட்டதால் டச்சு கடல் கொள்ளையர்கள் உயிர் தப்பியது என வந்த திசையை நோக்கி திரும்பிச் சென்றனர். மேலும் திருச்செந்தூர் கோவிலில் சண்முகர் சிலை கொள்ளையடித்துச் செல்லப்பட்ட சம்பவம் அறிந்த பக்தர்கள் மிகுந்த வருத்தம் அடைந்தனர். இந்நிலையில் அந்த காலத்தில் நெல்லை மாவட்டத்தில் பிரபல முருக பக்தரான வடமலையப்பிள்ளை கனவில் முருகபெருமான் தோன்றி தான் கடலில் இருக்கும் இடத்தின் திசையை உணர்த்தி அந்த இடத்தில் எலுமிச்சை பழம் மிதந்து கொண்டிருக்கும் என்று அடையாளத்தை கூறி தன்னை மீண்டும் கோயில் பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என கூறியிருப்பதாக வரலாறு கூறுகிறது. இதையடுத்து வடமலையப்பிள்ளை மறுநாளே பக்தர்களோடு கடலுக்குள் சென்று அடையாளம் காட்டிய இடத்தில் இருந்து முதலில் நடராஜர் சிலையையும் பின்னர் சண்முகர் விக்கிரகத்தையும் கண்டெடுத்து ஆலயம் கொண்டு வந்தனர். இச்செய்தியை கேட்ட பக்தர்கள் பரவசத்தில் ஆழ்ந்தனர். இவ்வாறு சண்முகர் கடலில் இருந்து கண்டெடுக்கப்பட்ட நாள் கொல்லம் 829ஆம் ஆண்டு தை மாதம் 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமையாகும். அன்றைய தினமே திருச்செந்தூர் கோயிலில் மீண்டும் சண்முகர் பிரதிஷ்டையும் செய்யப்பட்டது. அதை கொண்டாடும் விதமாக ஆண்டுதோறும் தைப்பூசத்திற்கு முந்தைய நாள் வரும் புனர்பூச நட்சத்திரத்தில் சுவாமி சண்முகர் கண்டெடுத்ததை ஸ்ரீ சண்முகர் ஆண்டு விழாவாக கோயில் சார்பில் கொண்டாடப்பட்டு வருகிறது. சண்முகர் கண்டெடுக்கப்பட்ட 370வது ஆண்டு விழாவாக இன்று கொண்டாடப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம்சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். மீ டூ லவ் யூ தேங்க் யூ சோ மச். மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சீங்க. அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சீங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.